ஒரு கோவிலில் நடைபெறும் கும்பாபிஷேகத்தை பார்ப்பதினால் நாம் அந்த திருத்தலத்தை பல முறை தரிசனம் பண்ணதற்கு சமம் என்பது முன்னோர்களின் கூற்று. அப்படி இன்னைக்கு பொய்கை விநாயகர் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம். கும்பாபிஷேகம் நடக்கும் சமயங்களில் அந்த இடத்திற்கு 33 கோடி தேவர்களும் வந்து தங்களின் ஆசிகளை வழங்குவார்கள் என சொல்லப்படுகிறது. கோவில் கும்பாபிஷேக நேரத்தில் வானத்தில் கருடன் வட்டமிட்டால் நாடு சுபிட்சம் பெறும் என்பது ஐதீகம். கெட்ட சகுனங்கள், துர்சேட்டைகள், துர்க்குறிகள் போன்ற அசம்பாவிதங்கள் அனைத்தும் கருடன் தரிசனத்தால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடிவிடும். காஞ்சியில் கருட சேவையை அதிகாலையில் தரிசிப்பது மிகவும் விசேஷமாகும். இப்போ நம்ம கும்பாபிஷேகம் மற்றும் அதன் பயன்களை பற்றி பார்த்தோம். இனி இந்த கோவிலை நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்த கோவிலில் விநாயகர் மட்டுமல்லாமல் பெருமாளும் இருக்குது. அந்த பெருமாளுக்கும் இன்றைக்கி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மதுரை யானைமலையில் முன்புறத்தில் நரசிங்க பெருமாள் கோவில் உள்ளது. இதை பற்றி நான் ஏற்கனவே ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்னோடய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். பின்பக்கத்தில் விநாயகர் கோவில் உள்ளது, பொய்கை விநாயகர் கோவில். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோவிலும் உள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது தாங்க பொய்கை. இங்கு தாங்க இங்குள்ள மக்கள் அனைவரும் குடிப்பதற்கு தினமும் நீரை இந்த கிணற்றில் இறைச்சிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. மலைக்கு மேலே கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏறி போனோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு சிலருக்கு அதை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப இயற்கையான சூழலில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். மிகவும் அருமையான ஒரு கோவில். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் இந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மதுரையை சுற்றி ஏதாவது குடைவரை கோயில்களோ அல்லது பொய்கை கோயில்களோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த கோவிலை பற்றி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நன்றி.